கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 2 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வீட்டுக்கு வராரு. அப்போ நம்ம தீபா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, தீபா அம்மாவுக்கு சரியாகும்னு எனக்கு தோணலை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை தீபா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அத்தை எப்படியும் உயிர் பழைச்சிருவாங்க. ஒருவேளை அத்தை இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க குண்டடி பட்டப்பையே இறந்துருப்பாங்க. அத்தை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்மளும் நீங்களும் தான் சார். உங்கள் மேலே உள்ள பாசத்தினால தான் அத்தை இன்னுமே இந்த உலகத்தில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், அத்தை கண்டிப்பாக போராடி வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, தீபா எனக்கும் அதான் நம்பிக்கையாக இருக்குது. அம்மா எப்போ உயிர் பொழைப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அம்மா உயிர் பொழைச்சி வந்ததோட அம்மாவோட மடியில் படுத்து தூங்கணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, தீபா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, தீபாவும் கண்டிப்பாக போயிட்டு வரலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம அருணும் ஆனந்தும் வராங்க. அப்போ அருண் கேட்குறாரு, கார்த்தி அந்த ரியா ஒரு இடத்துல வரான்னு சொன்னியே, அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சா? ரியாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லைண்ணா, நான் போகிற நேரத்துக்கு முன்னாடியே அந்த ரியா தப்பிச்சு அந்த சிப்பை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு. இதை கேட்ட ஆனந்து அதிர்ச்சி ஆகுறாரு. நான் நினைக்கிறத விட அந்த ரியா சரியான கேடியாக தான் இருந்திருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நமக்கு இன்னும் ஒரு க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னு. அருண் கேட்குறாரு, என்ன க்ளூ தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா அந்த ரியாவுக்கு இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்கலை. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அந்த சுரேஷ் சொல்லியிருப்பான் போல அப்படின்னு. கண்டிப்பாக நம்மளையும் சேர்ந்து போலீஸ் தேடுதோ அப்படின்னு ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அருண் நினைக்கிறாரு, ஒருவேளை அது ஐஸ்வர்யாவாக இருக்குமோ அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, அந்த ரியா கூட சுற்றினது மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரியா எங்கே இருக்கிறாங்கிற லொக்கேஷன் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. இது கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, கார்த்தி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, ஒருவேளை அது ஐஸ்வர்யாவை இருக்குமோ அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா இங்கேருந்து கோவமா, அருண் நீங்கள் சந்தேகப்படுறதுலையும் ஒரு நியாயம் வேணாமா? என் அத்தையவே அவள் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா. அவளுக்கு எப்படி நான் அடைக்கலம் கொடுப்பேன்? இங்கே பாருங்க அருண், நீங்கள் சந்தேகப்படலாம், ஆனால் இந்த அளவுக்கு சந்தேகப்படாதீங்க அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஏன் ஐஸ்வர்யா சந்தேகப்படும்படி தானே எல்லாமே பண்ணுற? நேற்று தூங்கிட்டு இருக்கும் பொழுது ரியான்னு வளம்புற, அப்புறம் ஏதோ ஒரு சோப்பு வச்சுருந்தா அது என்னன்னு கேட்குறதுக்கு சொல்ல மாட்டேன்ட்ட, அடிக்கடி இங்கேயே வெளியில் போகிற, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது உனக்கும் அந்த ஐஸ்வர்யாவுக்கும் அந்த ரியாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு தானே சந்தேகப்படும்படி இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா மனசில் யோசிக்கிறாங்க, என்ன இது நடந்த மாதிரியே எல்லாத்தையுமே சொல்கிறானே அப்படின்னு. அப்போ அருண் கேட்குறாரு, என்ன ஐஸ்வர்யா நடந்ததை அப்படியே சொல்கிறேன்னு பயப்படுறியா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அருண், நான் அப்படிப்பட்ட காரியம் எதுவுமே பண்ணவே இல்லை. எங்கள் அத்தையை அவள் கொலை பண்ணி முயற்சி பண்ணியிருக்கா. உங்களை விட கடுமையான கோபத்தில் இருக்கேன் நான் அவள் மேலே. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, நீயா அந்த ஐஸ்வர்யா மேலே கடுமையான கோபத்தில் இருந்த பொய் சொல்லாத. நாங்கள் திட்டம் போட்டப்பையெல்லாம் நீ ரியா கூடவே சேர்ந்து சுற்றினது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆனந்த், நீங்கள் எப்படி ரியா நல்லவன்னு நினச்சிங்க, அதே மாதிரி தான் நானும் ரியா நல்லவன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவள் இப்படி முதுகில் குத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள் ஆனந்த், நீங்கள் எந்த அளவுக்கு ரியாவை நம்புனீங்களோ அதை விட அதிகமாகவே நான் ரியாவை நம்பினேன். அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டாள், உங்களை காதலிச்சா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவள் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கல அப்படின்னு. அப்போ அருண் கேட்குறாரு, இங்கே பாரு, அதை விடு, ஆனால் இப்போயும் நீ அந்த ரியா கூட காண்டாக்ட் வச்சுருக்கியோன்னு எங்கள் எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அருண், நீங்கள் வேணும்னா என் ஃபோனை செக் பண்ணி பார்த்துங்க. நான் அந்த ரியா கூட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அவள் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசினா.
நான் எப்போ வந்துட்டு ஒரு பிரச்சனையால் வீட்டை விட்டு வெளியில் போனனோ அதுலேருந்து நான் அவகிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா அந்த ரியா வேலை எதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே மறுபடியும் பிரச்சனை வரணும்? நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. அந்த ரியாவுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வீட்டில் நடந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அவங்க ஒரு காரணம்தான், அவங்க ஒருத்தர் தான் காரணம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்ட அருணும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்துக்கு சந்தேகம், கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யா ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ ஆனந்த் அருணை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அருண் கேட்குறாரு, சொல்லுண்ணா என்னாச்சு, என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, என்ன அருண், நீ அந்த ஐஸ்வர்யாவை நம்புறியா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இல்லை முன்னா, எனக்கு அந்த ஐஸ்வர்யா மேலே நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பாக அவள் ரியா கூட சேர்ந்து நிறைய பிளான் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு அருண், நம்ம அந்த ஐஸ்வர்யாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இது கேட்ட அருண் சொல்கிறாரு, கண்டிப்பாக அண்ணா, உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அப்போ ஆனந்த் கேட்குறாரு, இங்கே பாரு, உன்னுடைய ஒய்ஃபை ஃபாலோ பண்ணுறோம்னு உனக்கு எதுவும் கோவம் இல்லையே அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அண்ணா அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. அம்மா இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்கன்னா அதுக்கு பாதி பொறுப்பு அந்த ஐஸ்வர்யாவும் தான். ஏன்னா அவள் மட்டும் அந்த ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுல நான் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அருண் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி, கண்டிப்பாக ஐஸ்வர்யா இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது கிளம்புவா, அப்போ நம்ம அவளை ஃபாலோ பண்ணி அவள் என்ன தான் பண்ணுறா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அருணும் சரிண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக கோயிலில் போயிட்டு உட்கார்றாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் கவலைப்படாதீங்க, அத்தைக்கு சீக்கிரமாக சரியாகிடும், கண்டிப்பாக கடவுள் அத்தையை காப்பாற்றுவாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பயமாக இருக்குது தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அந்த கடவுள் கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்னா அத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, இந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் நம்ம குடும்பத்தை விட்டு அவங்க பிரிஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுறாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்கே அபிராமி கண்முழிக்காமல் இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து, அம்மா உங்கள் மடியில் படுத்து தூங்கணும் போல் இருக்குது, தயவு செஞ்சு கண்ணு முழிங்கம்மா அப்படின்னு கேட்க அபிராமி கண்ணை செய்யாமல் அப்படியே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா நேராக அவங்க அத்தையோட கையை பிடிச்சி, அத்தை நீங்கள் சீக்கிரம் கார்த்திக் சாரோட கையில் அந்த தாலியை எடுத்து கொடுக்கணும், அந்த தாலியை கார்த்திக் சார் ஏன் கழுத்தில் கட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தை நீங்கள் வந்தால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை தொடரும், இல்லைன்னா இந்த வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமியோட கையை லைட்டாக அசையுது. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, தீபா அம்மாவோட கையை அசைஞ்சிச்சில்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார் அத்தையோட கையை அசைஞ்சிச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நான் தான் சொன்னேன்ல, அத்தை உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க திரும்பி இந்த உலகத்துக்குள்ளே வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அத்தை கண்டிப்பாக நமக்காக மறுபடியும் உயிரோடு வருவாங்க அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாட்ட, சரி தீபா நம்ம இந்த ரூமை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, அம்மாவுக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் கவலைப்படாதீங்க, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு தீபா தைரியம் சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தீபா கேட்குறாங்க, சார் நேற்று அந்த ரியாவை பிடிக்கிறதுக்காக எங்கேயோ போயிருந்தீங்களே என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் தீபா போயிருந்தோம், அதுக்குள்ளேயும் அந்த சுரேஷை ரியா அடித்து போட்டுட்டு அந்த சிப்பை எடுத்துகிட்டு போயிட்டா, என்னால் அந்த சிப்பை கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எப்படி சார் அவள் அந்த அளவுக்கு தைரியமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா அந்த ரியாவுக்கு யாரோ ஒருத்தி ஹெல்ப் பண்ணுறா, அவள் கூட தான் சேர்ந்து அந்த சுரேஷை அடித்து போட்டுட்டு அந்த சிப்பை எடுத்துகிட்டு போயிருக்கா, நம்ம எப்படியாவது அந்த சிப்பை எடுக்கணும், அந்த சிப்பை எடுத்தால் மட்டும்தான் ரியாவுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ரியாவை போலீஸில் பிடிச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ
தீபா சொல்கிறாங்க, ஏன் சார் அந்த சுரேஷ் வந்து வேறு ஏதாவது காப்பி வச்சில்லையா அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, அதை பற்றி நான் கேட்கவே இல்லையே தீபா, சரி நான் சுரேஷ்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே சுரேஷ் கால் பண்ணுறாரு. அப்போ நம்ம கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சுரேஷ் அப்படின்னு சொல்ல, அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது மாதிரி அந்த ரியா வந்துட்டு ஒரு சிப்பை திருடிட்டு போனால, அவள் மாற்றி வேறு சிப்பை எடுத்துகிட்டு போயிட்டா. அதில் உள்ள ஒரிஜினல் சிப் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரியா எடுத்துகிட்டு போனது ஒரிஜினல் சிப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி ரொம்ப ஹாப்பியாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, ஆமாம் சார், எனக்கு கொஞ்சம் அந்த ரியா மேலே சந்தேகமாக இருந்துச்சு. என் குடும்பத்தையே கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவள் எப்பேற்பட்ட கேடியாக இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சார் அந்த சிப்பை வந்துட்டு நான் மாற்றி எடுத்துகிட்டு போனேன். இன்னரும் அந்த ரியா அந்த சிப்பை பார்த்து ஏமாந்து போயிருப்பா. நீங்கள் மட்டும் அந்த சிப்பை வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த ரியா தேடுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், சரி சுரேஷ், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? கண்டிப்பாக அந்த ரியா இன்னரும் அந்த சிப்பு போய் என்ன கண்டுபிடிச்சிருப்பா, உங்களை கண்டிப்பாக தேடி வருவா அப்படின்னு. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, சார் நான் இப்போ பாதுகாப்பான இடமான உங்கள் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் அங்கேயே இருங்க, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தீபா கேட்குறாங்க, சரி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அந்த சிப் எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சாச்சு. அந்த சுரேஷ் இருக்காருல்ல, அவர் ஃபேக்கான சிப்பை தான் அந்த ரியா கிட்டே கொடுத்துருக்காரு. இப்போ ஒரிஜினல் சிப் அவர்கிட்ட இருக்கான். அதை இப்போ நம்ம வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் போனேன்னா இப்போ உடனே அவர்கிட்டேருந்து சிப்பை வாங்கி போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தீபா சந்தோஷப்படுறாங்க. அப்போ கார்த்தி நேராக அருணுக்கு கால் பண்ணுறாங்க. அருண் பக்கத்தில் ஐஸ்வர்யா இருக்காங்க. அருண் கிட்ட கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா அங்கே சுரேஷ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, அருண் கேட்குறாரு, சுரேஷ்னா அந்த வீடியோகிராஃபர் தானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாண்ணா அந்த வீடியோகிராஃபர் தான் அங்கே வந்திருக்காரு. இப்போ அந்த வீடியோகிராஃபர்கிட்ட அந்த சிப் இருக்குது, நீ அந்த சிப்பை வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ நம்ம அருண் கேட்குறாரு, என்ன சிப்பா? அந்த ரியா வந்து அம்மாவை சுட்டாலே அந்த சிப்பு தானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாண்ணா நம்ம அன்னைக்கு அந்த ரியா வர சொல்லியிருந்தால சுரேஷை, அன்னைக்கு சுரேஷ் வந்து ரியா கிட்ட ஃபேக்கான சிப்பை தான் கொடுத்துருக்காங்க. அதில் எம்டியாக தான் இருக்குது, அதில் எந்த வீடியோஸும் இல்லை. இப்போ சுரேஷ் வச்சுருக்க சிப்பில் தான் உண்மையான ஒரிஜினல் வீடியோ இருக்குது. நீ மட்டும் அதை இப்போ வாங்கி வச்சுக்கிட்டேன்னா போலீஸ்கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். போலீஸ்கிட்ட இதை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ரியாவை தேடுறதுக்கு இன்னுமே நிறைய போலீஸை கொடுப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு அந்த சுரேஷை வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, சுரேஷ்னா யார்? அந்த வீடியோகிராஃபர் தானே அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஆமாம் ஐஸ்வர்யா அந்த வீடியோகிராஃபர் தான் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, அவன் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அவன்கிட்ட ஒரிஜினல் வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை கொடுக்கறதுக்காக தான் அவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அருண் சொல்கிறாரு, சரி வா போவோம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு. இதை கேட்டு அருண் சொல்கிறாரு, இல்லை நீயும் வா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உடனே அருணும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அருண் அந்த இடத்துலேருந்தே நேராக வந்துட்டு வெளியில் வராரு. அங்கே நம்ம சுரேஷ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹாலில். அப்போ நம்ம அருண் போயிட்டு நேராக சுரேஷ்கிட்ட, சுரேஷ் கார்த்தி விஷயத்த சொன்னான், அந்த சிப்பை நீ இப்போ வச்சிருக்கியா அப்படின்னு. அதுக்கு சுரேஷ் சொல்கிறாரு, ஆமாம் சார் அந்த சிப்பு என் கையில் தான் இருக்குது, கார்த்திக் சார் இப்போ வரமாட்டாரா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி இப்போ வரமாட்டார், நீ அந்த சிப்பை என் கையில் கொடு அப்படின்னு சொல்லி சுரேஷ்கிட்டேருந்து அந்த சிப்பை வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக அந்த ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, என்னடி அப்படின்னு. அதுக்கு நம்ம ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஏய் நீ ஒரு சிப்பு வச்சுருந்தியல்ல, நேற்று சுரேஷ்கிட்டேருந்து திருடி கொண்டு போனியல்ல, அந்த சிப்பு எதுவும் வீடியோ இருக்கான்னு பாரு அப்படின்னு. உடனே ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் அந்த வீடியோவை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா எதுவுமே இல்லை. அப்போ ரியா கேட்குறாங்க, ஐஸ்வர்யா இந்த கார்டில் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்படி இருக்கும், அந்த சுரேஷ் உன்னை நல்லா ஏமாற்றிருக்கான், அதில் என்ன வீடியோஸ் இருக்குது தெரியுமா, ஒன்றுமே இல்லை. இப்போ சுரேஷ் ஒரிஜினல் வீடியோஸை கொடுக்கறதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கான். கார்த்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால இந்த அருண்கிட்ட தான் அந்த வீடியோவை கொடுத்துட்டு போக போகிறான் இந்த
சுரேஷ் அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, அந்த சிப்பை மட்டும் என்கிட்ட எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, நான் எதுக்கு கொடுக்கணும்? இங்கே பாரு, நான் மட்டும் அருண்கிட்ட அந்த வீடியோவை கேட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன், ஏற்கனவே ரியா உனக்கு ஒரு லேடி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு போலீஸ் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஹெல்ப் பண்ணுற லேடி நான் தெரிஞ்சிச்சுன்னா என்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க, அதனால் உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் நேராக போலீஸ்கிட்ட போயிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு உன்னை நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன் இப்போ அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ சொன்னாலும் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறத கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இத்தனை நாளும் யார் வீட்டில் நான் தலைமறைவாக இருந்தேன்? உங்கள் அம்மா வீட்டில் தான் நான் தலைமறைவாக இருந்தேன். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ரூஃபு. என்னை சுட சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் என்னை தலைமறைவாக வச்சுக்கிட்டேன்னு நான் ஒரே ஒரு பொய் சொன்னால் மட்டும் போதும், நீ நல்லா மாட்டிப்ப அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, என்ன ரியா இப்படி என்னை மிரட்டுற அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆமாம், நான் சொல்கிறத கேட்கலைன்னா உன்னை மிரட்டுறதை தவிர்த்து எனக்கு ஒரு வழியே தெரியல அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ரியா இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ரியா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஏய் இதெல்லாம் எங்கேயாவது போய் சொல்லிக்க, இங்கே பாரு, இப்போ உன் புருஷன் கையில் இருக்க அந்த சிப் இப்போ என் கையில் வரணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், சரி நான் கண்டிப்பாக கொண்டாந்து எப்படியாவது கொடுக்குறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அருண் வந்துட்டு சுரேஷ் கிட்ட, சரி இந்த சிப்பை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகும் பொழுது பாதுகாப்பாக போங்க, ஏன்னா அந்த ரியாவுக்கு இன்னொரும் தெரிஞ்சு போயிருக்கும் நீங்கள் வச்சுருக்கிறது ஃபேக்கான சிப் அப்படின்னு, அதனால் கண்டிப்பாக உங்களை ஏதாவது கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவா அப்படின்னு. அதுக்கு சுரேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், நான் என்னுடைய தங்கச்சி என் ஃபேமிலிஸ் எல்லாரையுமே சேஃபான ஒரு இடத்துல செக்யூர் பண்ணிட்டேன், இனிமேலும் அவள் கண்டிப்பாக என் குடும்பத்தை சீன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அருணும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. சுரேஷ் அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அருண் அவருடைய ரூமுக்கு வராரு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, யார் அருண் அது அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இது மாதிரி அம்மாவை சுட்டாங்கல்ல, அதுக்கான வீடியோவை தான் சுரேஷ் என் கையில் கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அருண் கொடுங்க, நான் கொண்டு போய் போலீஸில் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம் ஐஸ்வர்யா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன், நான் இப்போ ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு. அப்போ டக்குன்னு ஐஸ்வர்யா கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. அப்போ அருண் ஷாக் ஆகுறாரு. சிப்பை ஒரு ஓரமாக வச்சுட்டு, என்னாச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அருண் காலில் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், வலி தாங்க முடியலை, நான் ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போவே அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, எப்படி ஐஸ்வர்யா இப்போவே போக முடியும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஐயோ அருண், கால் ஒடிஞ்சு போகிற மாதிரி வலி தாங்க முடியலை, என்னால் இதுக்கு மேலேயும் நடக்க முடியும்னு தோணலை, என்னை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க அருண் அப்படின்னு. உடனே அருண் அந்த சிப்பை மறந்துட்டு ஐஸ்வர்யாவை தூக்கிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக ரியாவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ரியா என்னுடைய வீட்டில் தான், என்னுடைய ரூமில் தான் 5 சிப் இருக்குது, நீ வந்தீன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த சிப்பை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவை அருண் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாரு. யார் இருக்க ஹாஸ்பிட்டல்? ஏற்கனவே அபிராமி அட்மிட் ஆகியிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அங்கே வந்துட்டு ஐஸ்வர்யாவை பெட்டில் தூக்கிட்டு வராங்க. அப்போ நம்ம கார்த்தி தீபாவும் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி, ஐயோ என்ன சென்னி அப்படின்னு கேட்க, அப்போ அருண் சொல்கிறாரு, ஐஸ்வர்யா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டா அப்படின்னு. இது கேட்டுட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா அந்த சுரேஷை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேனே, அவர் கொடுத்த சிப்பை பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி அது என்னுடைய ரூமில் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா இப்போ அந்த ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு தெரியல, இப்போ வீட்டில் அப்பா மட்டும்தான் இருக்கார், இந்த நேரத்தில் நீ அந்த சிப்பை அங்கே வச்சுட்டு வந்தது தப்பு, கண்டிப்பாக அந்த ரியாவிற்கு எப்படியாவது வீட்டில் சிப் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும், அவள் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவா, அண்ணா நம்ம இப்போ உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஐஸ்வர்யாவை என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி ஐஸ்வர்யாவுக்கு என்ன வேணும்னாலும் நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு. இதை கேட்ட அருணும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அருண் கார்த்தி 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரியாவுக்கு அந்த மெசேஜ் வருது. உடனே ரியா நேராக ஐஸ்வர்யா வீட்டுக்கு கிளம்புறாங்க. ராஜேஸ்வரி கேட்குறாங்க, இப்போ நீ எங்கே கிளம்புற? எப்போ பார்த்தாலும் எங்கே கிளம்பிக்கிட்டே இருக்க, இங்கே பாரு, நீ வெளியில் போனீன்னா மாட்டிப்பண்ணு, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் முக்கியமான வேலையாக வெளியில் போய் ஆகணும், தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. நேராக ஐஸ்வர்யா வந்து
ரியா வந்து நேராக ஐஸ்வர்யாவோட வீட்டு வாசலில் வந்து காரை நிப்பாட்டுறாங்க. காரை நிப்பாட்டி நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே நம்ம அருணாச்சலம் உட்காந்துருக்காரு. அருணாச்சலத்தை ரியா பார்க்குறாங்க. அருணாச்சலமும் ரியாவை பார்த்துட்றாரு. அருணாச்சலம் செம்ம கோவத்தில், உன்னால தானடி இன்னைக்கு என் அபிராமி ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா, எதுக்கடி நீ இங்கே வந்த அப்படின்னு. அப்போ ரியா வந்துட்டு, டேய் போகலவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யாவோட ரூமுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் சொல்கிறாரு, இவளை இதுக்கு மேலேயும் உயிரோடு வச்சுருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அருணாச்சலம் நேராக அவருடைய ரூமுக்கு போயிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றாரு. துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நேராக ரியா முகத்துக்கு நேராக வைக்கிறாரு. ரியா அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரியா டக்குன்னு அருணாச்சலத்தை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இதனால் அருணாச்சலம் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுனால அவருக்கு காலில் பயங்கரமாக அடிபட்டுருது. இதை பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரியா. இருந்தாலும் அதை கண்டுக்காமல் நேராக அங்கே இருந்து சிப்பை எடுக்கிறாங்க. சிப்பை எடுத்துக்கிட்டு நமக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிட்டு, இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ரியா வெளியில் வராங்க. அப்போ அருணும் கார்த்தியும் வாசலுக்கு வந்துடுறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம எதிர்க்க போனோம்னா கண்டிப்பாக அவனுக்கு பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு நேராக ஐஸ்வர்யாவோட ரூமோட பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் அருணும் ஐஸ்வர்யாவும் தீபாவும் நேராக வராங்க. வந்துட்டு நேராக தேடுறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி என்னுடைய ரூமில் தான் வந்து அந்த சிப்பை வச்சுருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அருணாச்சலம் மயங்கி கீழே கிடக்கிறாரு, துப்பாக்கியும் கிடக்கு. இதை பார்த்துட்டு அருண் அதிர்ச்சியாகி அப்பா அப்படின்னு கத்த. அப்போ அந்த இடத்துக்கு கார்த்தி தீபா எல்லோரும் வராங்க. வந்து பார்த்தா அருணாச்சலம் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு அருணாச்சலத்தை தூக்கி கொண்டாந்து பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ அருணாச்சலத்துக்கு முகத்தில் தண்ணி தெளிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்பாவுக்கு இப்படி எப்படி ஆச்சு அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அதான் கார்த்தி எனக்கும் தெரியல, அப்பாவுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா ஒருவேளை அந்த ரியா வந்திருப்பாளோ அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அதான் தெரியல கார்த்தி, நீ டாக்டரை கூப்பிட்ற அப்படின்னு. அப்போ டாக்டருக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. டாக்டர் நேராக வந்து அருணாச்சலத்தை பார்க்குறாங்க. அருணாச்சலம் அப்படியே முகம் வந்துட்டு மயங்கி போயிருக்கு. அப்போ டாக்டர் வந்து ஊசி போடுறாங்க. ஊசி போட்டதோட அருணாச்சலம் கண்முழிக்கிறாரு. அப்போ அருணாச்சலம் கண்முழிச்சதோட கார்த்தி அந்த ரியா இந்த வீட்டுக்கு வந்தாப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அந்த ரியா இங்கே வந்தாளா அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, ஆமாப்பா அந்த ரியா வந்தா, அவளை நான் துப்பாக்கியால் மிரட்டினேன், அப்போ அவள் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா, அவள் இங்கே வந்திருக்காண்ணா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்திருக்கா, இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி அவள் சிப்பை எடுக்கிறதுக்காக தான் கார்த்தி வந்திருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அந்த சிப்பு இருக்கான்னு போய் பாருண்ணா அப்படின்னு. அப்போ அருண் போயிட்டு அந்த சிப்பு இருக்கான்னு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே சிப்பு இல்லை. அப்போ அருண் வெளியில் வந்து சொல்கிறாரு, கார்த்தி அந்த சிப் இங்கே இல்லை அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அருணாச்சலத்துக்கிட்ட, மாமா அந்த ரியா வந்துட்டு போய் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, நான் மயக்கம் மட்டும் ரொம்ப நேரம் இருக்காது, கண்டிப்பாக அவள் இந்த வீட்டை விட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இங்கே தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. ஆஹா ஒருவேளை அவள் என்னுடைய ரூம் பாத்ரூமில் ஒளிஞ்சிருப்பாளோ அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, மாமா நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாங்க. கட்டல் கீழேயெல்லாம் தேடுறாங்க, ரியாவை காணும். அப்போ பாத்ரூம் போயிட்டு ஓப்பன் பண்ணால் அங்கே போயிட்டு ரியா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் இங்கே இருக்கிறத யாருக்கிட்டேயும் சொல்லிடாது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் சொன்னால் கண்டிப்பாக நான் தான் மாட்டிப்பேன், நீங்கள் இருந்தீன்னா நான் மாட்டிப்பேன், நீ எப்படியாவது இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, கார்த்தியும் அருணும் வந்துட்டானுங்க, நான் எப்படி இந்த இடத்த விட்டு போக முடியும், கண்டிப்பாக என்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னால் என் வாழ்க்கை மறுபடியும் போக போகுது அப்படின்னு. அந்த நேரம் அருண் டக்குன்னு ரூம்குள்ளே வராரு. அப்போ ஐஸ்வர்யா டக்குன்னு ரூம் கதவை மூடுறாங்க. அப்போ அருண் கேட்குறாரு, என்ன டக்குன்னு பாத்ரூம் கதவை மூடுற, அங்கே யார் இருக்கா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அங்கே யாருங்க இருக்க போகிறா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இல்லை நவரு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா தடுக்கிறாங்க, இல்லை அருண் அங்கே யாரும் இல்லை, நான் தான் பார்த்துட்டேன்னு அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, உன்னை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே ரியா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அருண் அதிர்ச்சி ஆகுறாரு. ரியா வந்துட்டு கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க. அருணாச்சலத்தோட துப்பாக்கியை மறுபடியும் எடுத்துட்டாங்க. ரியா நேராக வந்து துப்பாக்கியை அருணுக்கு எதிராக நீட்டுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க,
ரியா என்ன பண்ணுற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ கண்டிப்பாக வந்து மாட்டி விடுவ அப்படின்னு. இங்கே பாரு அருண், உன் பொண்டாட்டி நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, அவள் தான் இத்தனை நாளே எனக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்திக்கு உள்ளார நடக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போய் நேராக போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. சார், இந்த ரியா இங்கே தான் இருக்கா, அவளை இந்த இடத்த விட்டு தப்பிக்க விடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இதை கேட்ட போலீஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியா வந்துட்டு அருணை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க துப்பாக்கி முனையில். அப்போ அருண் வெளியில் வராரு. அப்போ கார்த்தி ரியாவை பார்த்துட்டு, இங்கே பாரு, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற, இப்போ கூட நீ சரண்டர் ஆகிட்டேன்னா உனக்கு ஜெயில் தண்டனை கம்மியாக கிடைக்கும், நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு தண்டனை கிடைக்கும்னா கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யாவுக்கும் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அருண் கேட்குறாரு, என்ன சொல்கிற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆமாம், நான் இத்தனை நாளும் இந்த ஐஸ்வர்யாவோட அம்மா வீட்டில் தான் சேஃபாக தங்கியிருந்தேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா முழிக்கிறாங்க. அருண் கேட்குறாரு, ஐஸ்வர்யா அவள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா முழிக்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, நீங்கள் வேணும்னா இப்போ கூட ராஜேஸ்வரி கிட்டே கேட்டு பாருங்கள், அவங்க வீட்டில் தான் இத்தனை நாள் நான் தங்கியிருந்தேன் அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்துட்டு நேராக ரியாவை பார்க்க, ரியா பயந்து அந்த இடத்துலேருந்து ஓட பார்க்குறாங்க. அப்போ போலீஸ் ரியாவை கைது பண்ணுறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்னையை கைது பண்ணால் அந்த ஐஸ்வர்யாவும் கைது பண்ணியே ஆகணும், அவளும் தான் எனக்கு உதவி பண்ணா அப்படின்னு. ஐஸ்வர்யா கோவப்படுறாங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு நேராக ஐஸ்வர்யா கிட்ட, மேடம், அவங்க வாக்குமூலம் கொடுத்ததுனால கண்டிப்பாக அவங்கள கைது பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அருணண்ணா என்னை மன்னிச்சிரு, அம்மாவையே கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கண்ணா, கண்டிப்பாக ஒரு நாள் மறுபடியும் அம்மாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க, அதனால் இதுக்கு மேலேயும் இவங்க இங்கே இருந்தால் பிரச்சனை தான், நீ உங்களுக்கு விவாகரத்தை கொடுத்து அனுப்பிடுண்ணா, இவங்க நம்மளுடைய ஃபேமிலிக்கே வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்ட அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, நான் இதை எப்போவும் முடிவு பண்ணிட்டேன், இவ எப்போ அம்மாவை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு தெரிஞ்சுதோ அப்போவே வந்துட்டு எனக்கும் இவளுக்கோ எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அம்மா தான் வந்துட்டு மறுபடியும் இவ கூட சேர்ந்து வாழ சொன்னாங்க, அந்த ஒரு காரணத்தினால தான் இத்தனை நேரம் இவ கூட இருந்தேன். ஆனால் என்றைக்கு எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு காரணம் இவ தானே தெரிஞ்சிச்சோ, இதுக்கு மேலேயும் இவ கூட நம்ம இருக்கிறது ரொம்ப தப்பு. கார்த்தி, எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம், எனக்கு இவ முக்கியமே கிடையாது. இங்கே பாருங்கள் போலீஸார், இவளை வெளியிலே விடாதீங்க, இவளுக்கு ஜாமீனே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா அழுகுறாங்க. அருண், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அருண், நான் இதுக்கப்புறம் எந்தவித தப்பும் பண்ண மாட்டேன், இந்த ரியா தான் என்னை மிரட்டி இந்த மாதிரியெல்லாம் பண்ண வச்சா அப்படின்னு. அதுக்கு அருண் கேட்குறாரு, அவள் மிரட்டி பண்ண வச்சான்னா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அத்தையை சுட்டிருக்கா, அந்த அறிவு கூட உனக்கு இல்லை, ஏதோ அம்மா மேலே அவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ போய் சொன்ன, பாத்தியா உன்னுடைய பாசம் எப்படி இருக்குன்னு, இங்கே பாரு, நீ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்ல ரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா வா, 2 பேரும் ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உன்னால் என் வாழ்க்கையே போயிட்டு அப்படின்னு. ரியா ஐஸ்வர்யா 2 பேரையும் போலீஸ் கைது பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, அபிராமிக்கு ரொம்ப முடியலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூச்சு நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்ட தீபாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அத்தை இனிமேல் உயிரோடவே வரமாட்டாங்களோ அப்படின்னு தீபா மனசு கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி சொல்கிறாரு, நான் போக மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன் அப்படின்னு கார்த்தி அழுகிறாரு. இன்னொரு பக்கம் ஆனந்தும் அருணும் கலங்கி போயிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.